நான் வந்து யூடியூப்ல வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஃப்ரீயா மாஸ்டர் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல வந்து வீடியோவா போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க அத உட்காந்தீங்கன்னா பொறுமையா பார்த்துக்கலாம். நெறைய பேத்துக்கு அது யூஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு தான் நான் அது ஒரு ஃப்ரீ மேக்கப் கிளாஸ் வீடியோவா நான் போட்டிருக்கேன். நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டேன்னா, அது வேணா கொஞ்சம் ஒரு 500 பேர் பக்கமா போயிருது. ஆனா வீடியோவா பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் தான் பார்த்துருக்கீங்க. அத வந்து நீங்க அந்த 10 பேருமே 10 பேத்துக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அந்த 10 பேர் 10 பேத்துக்கு ஷேர் பண்ணுவாங்க. நான் சொல்றது எல்லாமே வந்து மெயினா யாரோ ஒருத்தர் மூலையில அவங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்க, மேக்கப்ல வந்து நல்லா ரிச்சா இருக்கிறவங்களே சம்பாரிக்கணும்னு ஆசைப்படும்போது, அவங்கவங்க ஃபேமிலிக்காக டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, யாரோ ஒருத்தர் சம்பாரிக்கிறது தப்பே இல்ல. ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோஸ், மேக்கப் வீடியோஸ் பத்தி எல்லாமே போடுறேன். உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி தான் போடுறேன். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அத திருப்பி பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன குழந்தை இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட ஃபேஸ்ல வந்து உங்க கிட்ட வச்சிருக்க ப்ராடக்ட்ட வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. குட்டி குட்டியா அந்த ஸ்டெப்ஸ ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்னேன் நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்சீலர் வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவரைக்கும் ஸ்கின் ப்ரெப்லாம் பண்ணி, அந்த கன்சீலர் வரைக்கும் பண்ணுங்க. ஸோ ஸ்கின் டைப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கின் டோன்ன தெரிஞ்சுக்கோங்க. யார் யாருக்கு எது யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் கன்சீலர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கேன். இதுதான் மெயின் பார்ட்டே. இந்த மெயின் பார்ட்ட வந்து திருப்பி திருப்பி நீங்க ஒரு 10 டைம்ஸாவது பார்த்தீங்கன்னா தான் பிகினர்ஸ் நான் சொல்றது. இப்பதான் மேக்கப் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிற பிகினர்ஸ்க்காக வந்து ரொம்ப புரியும். ஈஸியா புரியும். தயவு செஞ்சு நீங்க பார்த்தது இல்லாம ஒரு நெறைய பேத்துக்கு சென்ட் பண்ணுங்க. நான் பார்க்குற அது வியூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 11 பேர் தான் பார்த்துருக்காங்க. இதனால எனக்கு அது ஃப்ரீயா ஒருத்தங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இல்லாம இருக்கு. எப்படி ஒரு டீச்சர் வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னா, அ அது அந்த குழந்தைங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. எல்லா குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அந்த மாரி தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். அதுதான் ரொம்ப தேங்க்ஸ்.